கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா. உடன்படிக்கையை காக்கும் உன் தேவனை காண்பி. நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வரவைக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஆதியாகமம் 9:14. பயங்கரமான கார்மேகங்கள் வானில் எழும் காட்சிக்கு 7 நிறங்களையுடைய வானவில் எழில்மிகு கவர்ச்சியுடன் வானில் தோன்றும் காட்சி ஈடு செய்கிறது. ஆகாயத்தில் கார்மேகங்கள் ஒன்று சேருகையில்தான் எழில்மிக்க வானவில்லை நாம் காணலாம். இதில் ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மை அடங்கியுள்ளது. கார்மேகங்கள் போன்ற சோதனைகளையும் கஷ்டங்களையும் நாம் சந்திக்கும் போது மட்டுமே நமது ஜீவியமானது உலகிற்கு தெய்வீக அழகை வெளிப்படுத்தக்கூடும். தேவனோடு நீ செய்துள்ள உடன்படிக்கைகளில் நீ எந்த அளவுக்கு உண்மை உள்ளவனாக இருக்கிறாய் என்பதை உன் சோதனை வேளைகளிலேயே நீயும் மற்றவர்களும் கண்டுகொள்ள முடியும். உன் சோதனைகளிலேயே நீ எந்த உலகத்தால் ஆனவன் என்பதும் உன் தேவன் யார் என்பதும் நிரூபிக்கப்படக்கூடும். அப்போது மட்டுமே உடன்படிக்கையை காக்கும் உன் தேவனின் தன்மையை நீ உலகுக்கு காண்பிக்க கூடும். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரால் எரிகிற அக்கினி சூளையில் இடப்பட்ட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களை பாருங்கள். அதுவரையிலும் நேபுகாத்நேச்சாரால் அவர்களுடைய தேவனை அறிந்து கொள்ளவோ காணவோ முடியவில்லை. ஆனால் அவர்கள் அக்கினி சூளைக்குள் போடப்பட்ட போதோ தேவ புத்திரனுக்கு ஒப்பானவர் அவர்களோடு உலாவுவதை அவனால் பார்க்க முடிந்தது. ஆம், தங்களுடைய அக்கினி சோதனையில்தான் தங்களோடு உலாவும் ஜீவனுள்ள தேவனை அவர்களால் தேவனை அறியாத புறஜாதி ராஜாவுக்கும் தேசத்துக்கும் விளங்க பண்ண முடிந்தது. அவர்கள் தங்களுடைய தேவனோடு செய்திருந்த உடன்படிக்கையை எல்லாராலும் காண முடிந்தது. அவர்கள் தங்கள் உறுதியான தீர்மானத்தை தளர விட்டிருந்தால் தங்கள் தேவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாய் இருப்பார்கள். அன்பான தேவ பிள்ளையே, உன்னுடைய அக்கினி சோதனைகளில் உன் தேவனை நீ உலகுக்கு காண்பிக்கிறாயா? உனக்கும் உன் தேவனுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையை மற்றவர்களுக்கு நீ காண்பிக்கிறாயா? தமது உடன்படிக்கையை காப்பதில் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை உன் ஜீவியத்தில் அவர்கள் காணக்கூடியவர்களாய் இருக்கிறார்களா? ஆமென்.